ஜீவ பிரமாணம் மரண பிரமாணமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால உள்ளத்துல அதை வைக்க வேண்டும் என்று எண்ணாகமத்தின் புத்தகத்தில் என்ன செய்கிறோம்? எரேமியா 31:33 வசனத்துக்கு அந்நாட்களுக்கு பிற்பாடு குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நியாயப்பிரமாணத்தை நல்ல கவனிங்க. எப்படி அவன் பரிசுத்த ஆவி என்கிற ஒரு வார்த்தைய வேதம் எப்படியெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறது. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியை சம்பந்தித்த அதிகாரங்கள். அவை யோவான் 14ஆம் அதிகாரம், கொஞ்சம் 15ஆம் அதிகாரத்துல, 14ஆம் அதிகாரத்துல கூட இது சம்பந்தித்த பிரமாணங்கள் உண்டு. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல உண்டு. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சா அது திருத்தமாக உனக்கு புலப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையை, இந்த பரிசுத்த ஆவியை பற்றிய சத்தியம் பூரணமாக கொண்ட ஒரு அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம். அதை படிக்கும் போது ஒரு நடுநிலையோடு, சார்பற்ற நிலையோடு, அதை எனக்கு புலப்படுத்தும் ஆண்டவரே என்கிற எண்ணத்தோடு படிச்சீங்கன்னா கேட்டீங்கன்னா கர்த்தர் அப்படியே உனக்கு புரிய வைப்பார். எரேமியா 31:33 அந்நாட்களுக்கு பிற்பாடு குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்துக்குள்ளே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். அல்லேலூயா. நான் அவர்கள் உள்ளத்துல இருப்பேன். அதை எழுதிட்டு நான் அதுக்கு ஜீவனாக நான் இருப்பேன். உள்ளத்துல அந்த பிரமாணத்தை எழுதிடுவேன். அது ஜீவனாக இருக்கும். நான் ஜீவனாக அதற்குள்ள இருப்பேன். கிறிஸ்து ஜீவன். அதான் சொன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது கொலோசி சபைக்கு 1 அதிகாரத்துல 2, 3 வசனங்கள்ல பவுல் சொல்லுவார், ஜீவனாகிய கிறிஸ்து. அந்த எழுத்துக்கு ஜீவன் கொடுக்கிறவராக நான் உள்ள வந்து தங்கிடுவேன். அந்த எழுத்தை உள்ள எழுதிட்டு அதன்படி உனக்கு நடக்க முடியல இல்லையா? அந்த எழுத்தின்படி நடந்து நீ நீதிமான் ஆகணும். நீதிமான் என்கிற ஒரு ஸ்தானம், ஒரு அந்த பேருக்குரிய அர்த்தத்தினுடைய காரியம் அவை 10 கட்டளையின்படி நடக்கிறதுல மாத்திரம்தான் இருக்கிறது. 10 கட்டளையின்படி வெளியரங்கமா நடக்காதது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. 10 கட்டளையின்படி உள்ளார்ந்த மனுஷனில் அந்த எண்ணங்கள், கவலைகள், மறைவான குற்றங்கள் இல்லாமல் இருப்பது ஆவிக்குரிய இஸ்ரவேலனுக்கு. அல்லேலூயா. ஆமென். அதனால எழுதி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். இருதயத்துக்குள்ள ஆவி பிரமாணமாக அவர் வந்து விடுவார். வந்த மாத்திரம்தான் மரணத்திலிருந்து, நம்ம 2ஆம் மரணத்திலிருந்து நரகத்துக்கு போகாம தப்பு வைக்கப்பட முடியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனத்தை 2 பிள்ளைகள் அந்த நாட்களுக்கு பிற்பாடு இதே காரியத்தை உறுதிப்படுத்துகிற வசனம் கொஞ்சம் கூட தெளிவாக இருக்கும்படி நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களை நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அது எழுதப்படுவதற்கு முன்னால் அவன் பாவம் செய்யத்தான் செய்வான். அப்படி சொல்றது சரியோ தப்போ தெரியல உங்களிடத்துல. அவன் பாவம் செய்யத்தான் செய்வான். ஆனா அது அவனு மாமிசத்துல அந்த பாவம் இருக்கிறதுனால அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற மனசுல இருக்கிற பிரமாணத்துக்கு ஜீவன் இல்லாததுனால அவன் அதை செய்யத்தான் செய்வான். அதனால அதை எழுதி அந்த ரத்தத்தோடு அது கலரை வச்சு வைக்கிற வரைக்கும் முன்னால் இருந்த பாவத்தை நான் நினைக்கவே மாட்டேன். சொல்லக்கூடாது. யாருக்கு நினைக்க மாட்டார்? பரிசுத்தாவியின் பிரமாணத்தை பெற்று இனி பாவம் செய்யாம வாழ்பவர்களுக்கு முந்தின பாவத்தை கணக்கில் வைக்க மாட்டார் என்பதை வேதம் சத்தியப்படுத்தி சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனா பரிசுத்தாவியை பெற்ற பிறகு இது பாவம் என்று பரிசுத்தாவி உணர்த்தின பிறகு செய்யும் போது அந்த பாவங்கள் பரிகாரத்துக்கு உட்பட்டதாகி போகும். அநேக ஆக்கினைகள் மூலமாக, நோவுகள் மூலமாக, மனஸ்தாபங்கள் மூலமாக அழுது அநேக அவமானங்களை, அடிகளை பெற்றுதான் என்ன செய்ய முடியும்? அதிலிருந்து தப்பிக்க முடியும். காரணம் அந்த பரிசுத்தாய் உள்ள வந்து பேசி அந்த பிரமாண பாவம் என்று விளக்கின பிறகு அப்படியே
ஆமென். 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துக்கு அடுத்தால ரோமர் 2க்கு அடுத்தால 7ஆம் வசனத்தை ஒரு உள்ளபடி மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாததுமாக இருக்கிறது. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாததுமா இருக்கிறதுனால மாமிசத்தினாலே பலவீனமா அந்த கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆகிய பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் என்ன செய்தது? பாவம் செய்து நரகத்துக்கு போகிற மரணம் 2ஆம் மரணமாகிய நரகத்துக்கு போகிற பிரமாணங்களிலிருந்து கிறிஸ்து இயேசுவின் பிரமாணம் பரிசுத்த ஆவிய பிரமாணத்தினாலே நான் என்ன செய்யப்பட்டேன்? விடுதலை ஆக்கிட்டு நான் விடுதலையானேன். எப்படி என்றால் மாமிச சிந்தை மரணம், தேவனுக்கு மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கூடாததுமா இருக்கிறது. அதனால ஜீவனுடைய ஆவி பிரமாணம் என்னை அதிலிருந்து என்ன செய்து விடுதலை ஆக்கிட்டு என்று கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார். 3ஆம் வசனம் முக்கியமான வசனம் எடுத்துப்படி மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் ரோமர் 8ஆம் அதிகாரம் தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். அது 3ஆம் வசனம். அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி பாவத்தை மாமிசத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாமிசத்தினாலே பலவீனமாய் போயிட்டு நியாயப்பிரமாணம், மாமிச சிந்தையினால மாமிச சிந்தை அவ்வளவுக்கு வல்லமை உள்ளது. மாமிச சிந்தை அவ்வளவுக்கு வல்லமை உள்ளது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைய ஒரு நாள் இதே இடத்துல நான் இதை பற்றி பேசும்போது, இந்த உலகமகா பெரிய நாடுகள் எல்லாம் உலகத்தில் இப்போ சொல்ல போனால் உடனே எதை சொல்லுவாங்க? அமெரிக்காவை சொல்லுவாங்க, ரஷ்யாவை சொல்லுவாங்க, சீனாவை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தால அநேக நாடுகளை இப்போ சொல்ல தொடங்கிட்டாங்க. இந்தியாவும் அதுக்கு அடுத்தால அது கூட சேர்த்து தொடங்கிட்டாங்க. சீனாவுக்கெல்லாம் மேலே இந்தியா பவர் உள்ளதாக இருக்கிறதா சொல்கிறாங்க, எப்படி தெரியாது. அப்படி நிறைய நாடுகள் இருக்கிறது. யூரோப்பிய நாடுகள் என்றைக்குமே ராஜரீகம் உள்ள நாடுகளை தான், கிங்டம். அந்த கிங்டத்தை பிடித்த நாடுகள் ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸு, இவைகள்லாம் சாதாரணமல்ல. ரஷ்யாவெல்லாம் சும்மா தூளாக்கி கொள்வாராம். பிரான்ஸுக்காரன் நினைச்சான்னா, ஜெர்மனிக்காரன் நினைச்சான்னா. 2வது உலக மகா யுத்தத்தில் ஜெர்மனியிலிருந்து போன உலகமெல்லாம் சுற்றி முசோலினிக்க படையோடு சேர்ந்து உலகத்தை அடிச்சுக்கிட்டு இருந்த ஜெர்மனி படைகள் கடைசியாக ரஷ்யாவுக்குள்ள போகும்போது ரஷ்யாவை காப்பாற்றுவதற்கு தேவன் இயற்கை மேலும் ஒரு புத்தத்தை செய்தாராம். 40,000 ஜெர்மனி இராணுவங்கள், காலாட் படைகள் மலைக்குள்ள மாட்டி ஜெர்மனி. உலகத்தில் பெரிய நாடு எது? உலகத்தில் பெரிய நாடு எது? ரஷ்யா. நிலப்பரப்பு எக்கச்சக்கம். நம்ம இப்போ யுத்தம் நடக்கலையா ரஷ்யா கூட ஒரு நாட்டுக்கு? உக்ரைனும் அதை சேர்ந்த அதுல இருந்த ஒரு பிரிஞ்ச நாடு தான். எக்கச்சக்கமான நாடுகள் பிரிஞ்சிரு. அசர்பைஜான், அந்த அர்மேனியா எல்லாம் ரஷ்யாவில் சேர்ந்த நாடுகள் தான். ரஷ்யாவிலிருந்து பிரித்து கொண்டு போன நாடுகள் தான். அப்போ ரஷ்யாவுக்குள்ள பெரிய நிலப்பரப்பு. மொத்தம் 13 கோடி 12.5 கோடி ஜனங்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் கூடுதல் பேர் தான் மொத்த ரஷ்யாவிலையும் இருக்கிறாங்க. அதனால அந்த 43-44 ரஷ்யாக்காரன் அடிக்கிறதுக்கு ஜெர்மனிக்காரன் போகும்போது அங்கே ஒரு ராணுவம் இருந்த கண்டுபிடிச்சு அடிக்கணும்னா இவர் 100 மைல் நடந்து ஒழிச்சு எடுத்து போகணும். அப்போ தான் அடிக்க முடியும். அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு. அதில் அடிக்க போகும்போது இயற்கை ஜெர்மனிக்காரனை சதி பண்ணி விட்டது. காரணம் என்ன செய்தான்? கர்த்தருடைய பிள்ளைகளில் 80 லட்சம் பேரை கொண்டு போட்டான் இஸ்ரவேல் ஜனங்களில். அநியாயமா, அக்கிரமமா, படு கேவலமாக படு இந்த வேதனைக்குள்ளாக்கி கொண்டு போட்டான். அதனால கர்த்தருடைய கோபம் அவனுக்கு மேலே இறங்கி அவன் ஒரு இடத்துல 40,000 பேர் என்று, ஒரு இடத்துல 80,000 பேர் என்று ஜெர்மனி இராணுவத்தை கர்த்தர் இயற்கையினால் அழித்ததுனால ரஷ்யா ஜெயித்தான். அதான் உண்மை. ரஷ்யா ஜெர்மனியை ஒரு நாள் நினைச்ச முடியாது, ஜெயிக்க முடியாது. ரஷ்யாவை ஜெர்மனியை நல்ல பகுத்து அடைந்தவங்களுக்கு தான் தெரியும்.
ஆமீன். கடந்த அந்த 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு அந்த ரஷ்யா பிச்சை எடுக்கக்கூடிய அளவில் தான் இருந்தது. ஆமீன். திரும்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறே தவிர யூரோப்பிய நாடுகள் அப்படி இல்லை. லண்டன், கிரேட் பிரிட்டன் தான், ஜெர்மனி அப்படிப்பட்டவன் தான், பிரான்ஸ் அப்படிப்பட்டவன் தான், பெல்ஜியம் அப்படிப்பட்டவன் தான், ஸ்பெயின் அப்படிப்பட்டவன் தான், நார்வே, ஸ்வீடன், ஆமீன், சுவிட்சர்லாந்து எல்லாமே அப்படிப்பட்டவர்கள் தான், நெதர்லாந்து, அயர்லாந்து எல்லாமே யூரோப்பியன்ஸ். அல்லேலூயா. அவங்களுடைய டேலண்ட்டும் பலமும் அது வேற. ஆமீன். அதனால நம்ம இப்போ தேவையில்லாத இடத்துக்கு வந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமீன். மாமிசத்தினாலே பலகீனமாய் போய்விட்டது நியாயப்பிரமாணம். அதனால அந்த நியாயப்பிரமாணத்தை ஏன் பலவீனமாக வச்சுன்னா, மனசுல இருந்தது, ரத்தத்துல இல்லை, ஜீவன்ல இல்லை. எங்க போவோம் ஆண்டவரே? ஜீவ வசனம் உம்மிடத்தில் இல்லவோ உள்ளன் என்று பேதுரு சொல்றாரு. அந்த ஜீவ வசனமாக அது உள்ள இருக்கணும். வேற ஒரு வகையிலும் மனிதன் நீதிமானாக அங்கீகரிக்கப்பட மாட்டான் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக. நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற அந்த தன்மை அடைந்த மாத்திரம் நான் சத்தியமா சொல்ல படிக்க போகிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து நீதிமான், அவன் தான் நீதிமான் என்று வேதம் சொல்லும். அவன் அந்த தன்மை அடைகிறதற்கு மாமிசத்தினால பலவீனமா நியாயப்பிரமாணம் ஆகி போனதுனால அவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஜீவன் உண்டாக்குற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 8:4 மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன் சொல்லித்தான் செய்துட்டு இருப்பானே தவிர உள்ளத்துக்குள்ள களவு செய்ய மாட்டேன்னா, களவுக்குரிய அடுத்த இச்சை மோகம், அடுத்தவன் தோட்டத்தை, அடுத்தவனுடைய வீட்டை, அவனுக்கு பிள்ளைய, அவனுக்கு மனைவியை பார்த்த உடனே ஒரு வெறி உண்டாகும். அது இல்லாம இருக்காது. வெளிப்படையா செய்ய மாட்டான். அவங்க கிட்ட போய் அக்கா, தங்கச்சி, சித்தி, பெரியம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிடுவான். உள்ளத்துக்குள்ள எப்படி இருப்பாங்கிறத அவர் அறிகிறனால சொல்லுகிறாரு. ஆமென். அந்த 4ஆம் வசனத்துல மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி, அதே நடக்கையா ஆவியின்படி நடந்தால் மரண ஆக்கினை, அதனுடைய தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார். ஆவியின்படி நடப்பது பரிசுத்த ஆவியின்படி நடப்பது. பரிசுத்த ஆவி ஜீவ பிரமாணம் தான். பரிசுத்த ஆவி ஜீவ பிரமாணம் நமக்குள்ளால பிரமாணம் இருக்கிறது. அது ஜீவன் இல்லாம இருக்கிறது. ஜீவன் உள்ள பிரமாணம் ஆனால் தான் நம்ம நீதிமான். அப்பதான் உள்ளத்தால பாவம் செய்ய மாட்டோம். மனுஷனுக்கு உள்ள இருந்து என்னெல்லாம் புறப்பட்டு வரும் என்று மார்க்கும் மத்திய எழுதுகிறாங்க. ஆமென். 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது ஆமென், மனுஷனை பார்க்கல, மனுஷனுக்கு உள்ளத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகள், அந்த உள்ளத்துக்குள்ளாக இருக்கிறத கருவறுக்காம நீதிமான் ஆக முடியாது. உலக மனுஷன் நீதிமான் என்று சொல்லி பட்டம் கொடுத்து ரெவரண்டு, ரேட் ரெவரண்டு, டாக்டர் ரெவரண்டு அப்படியெல்லாம் அந்த பண்டிகளுக்கு நாய்களுக்கு பட்டம் சூட்டுவான். பெந்தைக்கோஸ்து நாய்களுக்கெல்லாம் அவன் உள்ளத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் அவனுக்கு தெரியாது, மேல இருக்கவும் தெரியும். இவனா ரெவரண்டு, இவனா கவர்மெண்ட் அப்படி சொல்லி சிரித்துட்டு இருப்பார். அல்லேலூயா. அதனாலதான் அவன் பரிசுத்தத்தின் பயங்கரமானவருக்கு தான் ரெவரண்டு பெயர். எவரைய சொல்ல அது அந்த நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஆமென். அதுல எங்க படிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் திருப்பப்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்னதில்லையா? நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படியே. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை 2 பிள்ளைகள் படிங்க. 5, 6 படி. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கட்டளைகளின்படியேயும் கர்த்தர் கொடுத்த சகல கட்டளைகளின் பிரமாணங்களின் படியேயும் நியமங்களின்படியையும் படிக்கக்கூடாதா? உங்களுக்கு படிக்க முடியாது, தெரியாதா? படிக்க தெரியாது. எங்க பார்த்துட்டு இருக்காங்க? இப்படி கையை வச்சுட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா. 2 தடவை வந்து நான் கவனிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. வாசித்தீங்கன்னா அதுக்குள்ள பலனை அடைவா, அவ்வளவுதான். அது சும்மா வாசிக்காங்க, அவைய பெரிய நல்லவங்க பலன் நினைச்சிருந்தேன்னா அது உனக்கு ஒரு பெரிய குற்றமாகி தேவ சம்பந்தத்தில்.
எடுத்து வாசிக்கணும். அப்பதான் ஈடுபடா இருக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பா இப்படி இருந்துட்டு எனக்கு தான் பார்த்துட்டு இருக்கணும். அல்லேலூயா. அவர்கள் இருவர் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளது. வசனத்தை உங்களுக்கு புரியுதா பாருங்க. கர்த்தரிட்ட சகல கட்டளைகளின்படியும் நடந்தா உள்ளுக்குள்ளானது தன்மை இருந்தா மாத்திரம்தான் நீதிமான். அல்லாம நீதிமானாக பரலோகம் அங்கீகரிக்காது. காரணம், பரலோகத்து நீதிமான் தான் போவான். பரலோகத்துக்கு போகிறவங்க உள்ளத்துக்குள்ள 10 கட்டளை நீதி அவனுக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த 10 கட்டளை நீதி அவனுக்குள்ளால கர்த்தரால சம்மதிக்கப்பட வேண்டும். அவன் தான் இங்க போவான், பரலோகத்துக்கு போவான். அதனால நீதிங்கிறது அதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆமென். அப்படியே ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 26 இருந்து படி ஒரு ஆதலால் புறம்பான யூதனானவன் 2ஆம் அதிகாரம் விருத்தசேதனம் இல்ல, 26ஆம் வசனம் எடுத்து பேசுறேன். படி விருத்தசேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவருடைய விருத்த சேதனை பாருங்க. ஒருத்தர் விருத்த சேதனம் பெறல என்று கர்த்தர் தொடங்குகிறார். அதாவது யார் அவன்? புறஜாதியான். அவனுக்கு விருத்த சேதனம் கிடையாது. நமக்கெல்லாம் விருத்த சேதனம் உண்டா? அவங்க பாவி நம்ம புறஜாதியான். அதனால விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும். அவனுடைய விருத்த சேதனம் இல்ல, அவன் நுனித்தோர் விருத்த சேதனை செய்யல. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் விதிகளின்படி நடந்தால் அவனுடைய விருத்த சேதனம் செய்யப்பட்டவனாக பரலோகம் அங்கீகரிக்கும் என்று போல் எழுதுகிறார். அவன் புரியுதான் நான் சொல்றது. அடுத்த வசனத்தப்படி வேறொருத்தன்படி பாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற அவனை வேதம் குற்றப்படுத்தும் நீதிமான் என்று ஏற்றுக்கொள்ளாது. விருத்த சேதனம் அப்படியே அவனிடத்தில் வெளிப்படையாக காணப்பட்டும் அவன் நியாயப்பிரமாணத்தையும் தேவனிட்ட நியமங்களை மீறுகிறவனாக இருந்தால் அவனுடைய விருத்த சேதனத்தில் ஒரு பலனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் விருத்த சேதனம் இல்லாமல் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டாலும் யாரு? நீதிமான். விருத்த சேதனம் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. 28ஆம் வசனத்தில் ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான மாமிசத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் உள்ளத்தில் விருத்த சேதனம் உள்ளவனே, இருதயத்தில் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே யூதன். அவன் தான் இருதயத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன். அவன் தான் நியாய பிரமாணத்தை இருதயத்துக்குள் வைத்து நடக்கிறவன். அவன் தான் நியாயப்பிரமாணத்தை இருதயத்துக்குள் வைத்து நடக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி. அல்லேலூயா. ஆமென். அதுல எந்த ஒரு வசனம் எடுத்து படிக்கிறதுக்கு நமக்கு அவசியம் இல்லை என்று கர்த்தர் உணர்த்துகிறார். அதுல 8ஆம் அதிகாரத்துல ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஆமென் 7ஆம் வசனத்தின்படி மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் 8ஆம் வசனப்படி மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அதனால பரலோகத்தில் அவங்களுக்கு இடம் கிடையாது. மாமிச சிந்தையும் இனவிருத்தியாக கிடையாது. பரலோகத்துல போய் பிள்ளைகளை பற்றி கொண்டாட்டியோட வாழ்வேன். அதனால்தான் அவன் அந்த பரிசெய சதிசெயருடைய பிரச்சனையில ஒருத்தன் 7 பேரை கட்டி 7 பேரை செத்து போறான். அவன் கூட வாழ பரலோகத்துல. பரலோகத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கையே கிடையாது முட்டாள்களை என்று இயேசுநாதன் சொன்னார். அங்க போய் எவனுக்கும் பொண்டாட்டியும் கிடையாது, எவனுக்கும் புருஷனும் கிடையாது. இங்க புருஷனா இருக்கிறவன் அங்க போய் அவளுக்கு பிள்ளையா காணப்படுவான், இல்லைன்னா வேற யாரும் காணப்படுவான். அவன் குழந்தையா இருப்பான், அவனும் குழந்தையா இருப்பான். அப்புறம் யாருக்கு புருஷன் இடமாடு மனைவி இடமாடு என்று கர்த்தர் அங்க சொல்ல தொடங்கினார். அல்லேலூயா. 9ஆம் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க. 9ஆம் வசனம். ஆமென். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல்
ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பேன். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். அந்த வசனத்தை கவனிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவின் ஆவி என்று சில இடத்துல சொல்லியிருக்கோம், சில இடத்துல தேவனுடைய ஆவி என்று சொல்லியிருக்கோம். கிறிஸ்துவனுடைய ஆவியினுடைய அந்த தன்மையும் தேவனுடைய ஆவியின் தன்மையை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன். அதிகமா இன்றைக்கே சொல்லிடுவேன், இல்லை டைம் இல்லை. கிறிஸ்துவனுடைய ஆவி பிசாசின் மாமிசத்தின் ஆளுகை அழிக்கிற ஆவி. தேவனுடைய ஆவி பரலோகத்துக்கு அடுத்த தேவன் கிரியைகளை செய்ய வைக்கிற ஆவி. பிரமாணம் எத்தனைமா? எத்தனை? ஒன்று, தேவனுக்கு அடுத்ததை செய்ய என்று சொல்லுகிற பிரமாணம். ஒன்று, ஆமென், மாமிசத்துக்கு அடுத்ததை செய்யாதே என்று சொல்லுகிற பிரமாணம். பரிசுத்த ஆவியில இந்த ரெண்டு ஆவி இருக்கிறது. தேவனுக்கு அடுத்ததை செய்ய என்று சொல்வதற்கு தேவனுடைய ஆவியும், மாமிசத்துக்கு அடுத்ததை செய்யாதே என்று அழித்த இயேசுவின் அளித்த கிறிஸ்துவின் ஆவியும். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் பரிசுத்த ஆவி. அவை புரியாதவங்க அல்லையே சொல்லுங்க. சொல்லல துரிசினாலா பிரிச்சுக்கலாளா கட்சி துரிசினாலா இருப்பட்டு கொடுக்கன்னு நினைச்சேன். ஞானத்துல முத்திரைகளை விடப்படாது இல்லையா? அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி மாமிசத்தின் கிரியைகளை இயேசுவில் அழித்த ஆவி. பிதாவின் ஆவி அவருடைய சித்தத்தை செய்ய வைக்கிற ஆவி. ஒரு இடத்துல கிறிஸ்துவின் ஆவியை சொல்லி மாமிசத்துக்கு அடுத்த கிரியைகளை அழிப்பதற்கு சொல்லி இருக்கோம். ஒரு இடத்துல பிதாவின் ஆவியை சொல்லி பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்க. கேட்டால் தெரியுதா? புரியுதா பெறுவேன்? ஆமென். அப்படித்தான் பரிசுத்த ஆவியை கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி எல்லா பாவம் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் இப்பையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொன்னா அது எப்படி அதை எழுதலான்னு கேட்க முடியாது. சம்பவிச்சிடும். ஆமா, பரிசுத்தாவி விரோதமான பாவம் மன்னிக்கப்படாது. பரிசுத்தாவி விரோதமான பாவம் பரிசுத்தாவி செய்யாதே என்று சொல்வதை செய்வது, பரிசுத்தாவி செய்ய என்று சொல்வதை செய்யாமல் இருப்பது. பிதாவின் ஆவி பிதாவுக்கு அடுத்ததை செய்ய என்று சொல்லும், தேவனுக்கு அடுத்ததை. கிறிஸ்துவின் ஆவி மனுஷிகத்தை அடுத்ததை செய்யாதே என்று சொல்லும். அப்படி ரெண்டு ஆவியை சேர்த்து தான் பரிசுத்த ஆவியாக வரப்பட்டு இனி நம்ம படித்து அறிவோம். அல்லேலூயா. ஆமென். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்துக்கு செத்தும் மரித்ததாயும் ஆவியானது நீதிக்கு பிழைத்தும் ஜீவனுள்ளதாக இருக்கும். பார்த்தீங்களா? ஆவியானது 10 கட்டளையின்படி அவை நடத்தத்தக்கதான ஜீவன் உள்ளதாக இருக்கும். கிறிஸ்துவங்களில் இருந்தால், கிறிஸ்து உங்களில் பரிசுத்த ஆவியா உங்களில் இருந்தால் சரீரம் செத்து போகும். சரீரத்தை சாகடித்தவர் கிறிஸ்து. இயேசுவை சாகடித்தவர் கிறிஸ்து. ஒருவன் என்ன உங்களுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படாவிட்டால் நீங்க என்ன செய்ய முடியாது? சிலுவையில் அறைய முடியாதுன்னு பிலாத்துக்கிட்ட சொன்னார். ஒன்று சிலுவையில் அறையும் விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று பிலாத்து சொன்ன போது, அவன் அதை ஒன்னால செய்ய முடியாது. பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாம நீ என்னைக்கு வேண்டாம் ஒரு காரியம் செய்ய முடியாது இயேசுநாதர் சொன்னார். அல்லேலூயா. ஆமே. அதனால ஆமே படிக்க. அது அடுத்த வசனத்து 10ஆம் வசனம் படிச்சிட்டீங்களா? ஆமே. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், கிறிஸ்து உங்களில், அது படிச்சிட்டோம் இல்லையா? ஆமே. சரீரமானது பாவத்துக்கு செத்தும் மரித்ததாயும் ஆவியானது நீதிக்கு பிழைத்ததாகும் நற்கிரிகளையும் கனிகளையும் கொடுப்பதற்கு ஜீவனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரத்துல 14, 17, 18 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய தேவனுடைய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உண்மையுள்ள ஆவியாகிய. ஒரு நாள் ஒரு உபவாச கூட்டத்துல 6-7 ஊழியக்காரர்கள் இடத்துல அவன் என்ன ஜெபத்துல நடத்த சொன்னாங்க. ஜெபித்தேன். நல்ல ஆவியானவர் செம்மையான வழியுக நடத்துவாராக என்று ஆர்வம் கொண்டு வருவாங்க. அந்த வசனத்தை பைபிள்ல இருக்கிறத சொல்லிதான் நான் ஜெபம் பண்ணேன். அவங்க கணக்குல எல்லாம் நான் ஒரு கொத்த வேலை செஞ்சுட்டு கூலி வேலை செய்யக்கூடியவன் ஊழியக்காரனா மாறி இருக்கேன். என் கணக்குல எல்லாம் அந்த பணக்காரன் முதல்ல பண்டிகள் அவளும் ஒரு சத்தியம் தெரியாம அழைப்பு இல்லாமல் இருந்திருக்கான்.
ஊழியக்காரனா வந்திருக்காங்கிறது எனக்கு அவங்க மேல விருப்பம், அவங்களுக்கு என் மேல என்னுடைய சிறுமை குறித்து வெறுப்பு. அப்போ ஒரு ஊழியக்காரர் எழுதி பிரசங்கம் பண்ணும்போது அது என்ன நல்ல ஆவியானவர், பாக்கியெல்லாம் கெட்ட ஆவியானவரான்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், அம்மாடி சத்தமா சொன்னேன், இயேசு கிறிஸ்து பிதாவு ரெண்டு பேருடைய ஆவிதான் நல்ல ஆவி. உலகத்துல அநேக ஆவிகள் தோன்றி இருக்கிறபடியால் நீங்கள் எல்லா ஆவியை நம்பாமல் அவைகள் தேவனால் உண்டானவைகளை என்று சோதித்து அறியணும்னு சொல்லி இருக்கிறாரே யோவான் அப்படின்னு சொல்லணும். அந்த ஆழ்வாயப்படிட்டு இருந்தான். ஆமை சாப்பிட்ற இடத்துல அந்த நடத்துகிற ஆளுங்கிறப்ப போவோம் என் மேல இப்படி வசனத்தை சொல்லி முடிக்கலாமா? வசனம் இல்லாம சொல்றது தப்பா சரியா? வசனத்தை சொல்லி சரியாக்குனது என்னதான் தப்பா? அப்ப நான் சொன்னேன், அவரு வசனம் இல்லாம இன்னும் குற்றப்படுத்தினார், நீங்க அவரை செம்மைக்கிறீங்க, அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லாம அவன் வசனத்தோட சொன்னேன், என்ன தாழ்ந்து பேசுறீங்களே யாரு ஓடட்டு சொன்னேன். அவன் அந்த இருக்கிறார் தேடுவார். இல்லையா? எனக்கு அன்பான தேவ பிள்ளை, அதனால உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை என்ன செய்தாது? பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, நான் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் பரிசுத்த ஆவிதான் நமக்குள்ள வாசம் பண்ணும்படியாக பக்குவப்படுத்தப்பட்டவர், பதப்படுத்தப்பட்டவர். நம்முடைய பாவ மாமிசத்துக்குள்ள இறங்குவதற்கு இதுக்கு முன்னால் அவர் எங்க இறங்கி ஆவியானார்? இயேசுக்குள் இறங்கி ஆவியானார். அந்த ஆவி நமக்குள்ள இறங்குவதற்கு தடை இல்லை. அதான் கர்த்தர் சொன்னார், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறபோது பரலோகத்தின் பிதாவானவர் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவனுக்கு பரிசுத்தாவியை கொடுத்தது அதிக நிச்சயம் அல்லவா? கேட்கணும், காத்திருக்கணும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல ஒரு தகுதி இல்லை, நீ கெஞ்சி கேட்கணும், அது பெருசா நினைக்கணும், அதுக்கு மேன்மை நினைக்கணும், அதுக்காக காத்து இருக்கணும். கர்த்தர் நீ தகுதி பெற்றவுடனே உனக்குள்ள அனுப்புவார். அல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனத்தை உள்ளபடி, நான் உங்களை திக்கற்றவர்கள், என்னமா நான் உங்களை திக்கற்றவர்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் ஜெபத்தில் அந்த வார்த்தையை ஆட் பண்ணி சொன்னேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், அவை உங்களிடத்தில் வருவேன். அதுல பாருங்க, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேடுறவாளன். என் நாமத்துல அந்த பரிசுத்த ஆவியில அவ்வளவு சமாச்சாரமும் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இயேசு கிறிஸ்து என் நாமத்தினால்தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஆமே, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், எந்தெந்தைக்கு உங்களோடு இருக்கும்படியாக வேறொரு ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அனுப்புவார் என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென். அப்படியே நீங்க 2 வசனங்களை படிங்க. ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை ஆமென் உங்களுக்குள்ள நான் வந்து நான் உங்களோட இருக்கிறேன் என்கிறதுனால ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஆமென் 16ஆம் வசனத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று தேவனுடைய ஆவியானவர் தாவே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நம்ம ஆவியோடு தேவனுடைய ஆவியார் சாட்சிங்க சொல்லப்படுகிறது. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் இல்லையே. நம்ம இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் காணப்பட மாட்டேன் யாருக்கும். ஆனா நீங்க என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். ஏன்னா நீங்கள் பிழைக்கிறபடியினால், நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். உலக ஆக்கினைக்கு, மாமிசத்தின் ஆக்கினைக்கு, இச்சையின் ஆக்கினைகளுக்கெல்லாம் நரக ஆக்கினையை நான் ஜெயித்திருக்கிறேன். அதனால நீங்களும் இந்த ஆவி பெற்று நீங்க அதில் பிழைக்கும் போது தேவனுடைய ஆவி உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறனா உங்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்கு அவங்க நினைக்கிறதுல இருக்கக்கூடிய குற்றங்கள் வரும்போது உடனே குற்றம் என்றும், சரி என்று வரும்போது சரி என்றும், இதை செய்தால் பரலோகத்தில் மனம் உண்டாகும் என்றும், இதை செய்தால் பாதாளத்துக்கு போவோம் என்றும் அவங்க உணர்த்திக்கிட்டே இருப்பார். அதனால அது வர்றது அதை அனுபவிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப பரிசுத்தாவியை பற்றி நடக்கிறாங்க. இப்போ நேற்றைக்கு 2 பேரும் ஊழியத்தை ஒப்பு கொடுத்து ஒரு இது போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. அதை பார்த்தேன், எனக்கு ராத்திரி உறக்கம் வரல, விடிய உறக்கம் இல்லாம ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிட்டு. எவ்வளவோ ஜெயிச்சு பார்த்தேன், எவ்வளவோ வேதத்தை படிச்சு திரும்ப போய் பைபிள் இருந்து பார்த்தேன். வெள்ளை சாரி உடுத்துட்டு ஒரு பொண்ணு நிற்குது, வெள்ளை சட்டை போட்டுட்டு, ஏகதேசம் ஒரு அதுக்குள்ளே பேண்டையும் போட்டுட்டு நின்று பைபிளை கையில் வச்சுட்டு
போஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் யாரா மாறிட்டோம்? ஊழியக்காரியமாக மாறிட்டோம்னு சொல்லி, அது சபையா? அவன் ஊழியக்காரனா? அவனை கூட சேர்த்து நீ ஊழியக்காரனா? நீ உருப்படுவியா? அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பாட்டெல்லாம் எழுதிக்கிட்டே இருந்தது. அந்த பெண்ணுடைய அவளை பற்றி அவ்வளவு தெரியும். கபட்டு நாய், வெறும் கள்ளி, எதுலேயும் கள்ளமும் கபடம் இல்லாம ஒரு வார்த்தை பேசினா, ஒரு காரியத்தை செய்தா, அதுல கள்ளம் கபடம் அப்படி இருக்கும். அவ அதை நீயே என்கிட்ட பல்லட சொல்லியிருக்கா. அவளுக்கு வெள்ளை சாரி உடுத்துட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டீங்கிறியா? நீ விளங்குவியான்னு எனக்கு ஆவி சொல்லி எனக்கு உறக்கமே வரல. நீ வருத்தப்படாத, உனக்கு மோடிட்டு இருக்க ஒரு வேலை. உண்மையே சொல்றேன், விடி உறங்கல. இது ஊழியமா? இது உனக்கு அவசியமா? ஊழியத்துக்கு எப்படிப்பட்ட வசன அறிவு பிரதிஷ்டை வேணும்? எப்படி கர்த்தர் அழைப்பார்? என்ன பிரச்சனை அதுல இருக்கிறது? அவன் சொன்னான்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு நிற்கிறியே அப்படின்னு சொல்லி அவன் சொன்னா நிற்கிறேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அல்லேலூயா. நான் வெளியே சொல்லிடுவேன், அவ்வளவுதான். இப்போ சரியில்லை, இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க, நான் அதை வெளியே சொல்லிடுவேன். அதான் நம்ம ரெண்டு கொண்ட வித்தியாசம். அதனால நீ வருத்தப்படாது. அல்லேலூயா. ஆமென். படிங்க. ஆமென். யோவான் 15:26 படிங்க. பார்த்துக்க, அந்த வசனத்தை திருத்தமா புரிஞ்சிக்க. பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ரம்யா எடுத்துப்படி. ரம்யா ஒரு டீச்சர், ஒரு பேக்வாலிட்டி, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஎஸ்சி நர்சிங். ஆமென். மௌனமா இருந்தா வாட் கேன் ஐ டு? படி. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும். பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. தேவனுடைய ஆவியினால பேசுகிறவன் இயேசுவை சபிக்கப்பட்டவன் சொல்ல மாட்டான். தேவனுடைய ஆவி இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியில. இங்க படிக்கிறோம், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும். இவ்வளவு வசன எவிடன்ஸ் ஆதாரத்தோட சொன்னாலும் ஏற்க மாட்டேங்கிறாங்க. பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகி பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்புகிறவரும். நான் பிதாவிட்ட சேர்ந்துட்டு நான் அனுப்புவேன். மரியாதை அவரை தொடர்பு போய் தொற்றாத நான் பிதாவிடத்தில் என்ன செய்யல, உயிர்த்தெழுந்து நிற்கும் போது சொன்னாரு. அப்ப அவர் தொட்டக்கூடாது, அதுல மாசு இருக்கிறதுங்கிறார் இயேசுநாதர் சொல்லுகிறார். நான் போய் அனுப்புகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவருமாகிய, அந்த வசனத்தில் 2 பிரிவு இருக்குது, புத்து கவனி. அல்லேலூயா. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து உங்களுக்கு என்ன செய்வார்? ஒரு 5-6 தடவைகள் மேல நான் கும்பிட்டு கேட்டிருக்கிறேன். தம்பி இப்படி இருக்கிறான், ஊழியத்தை செய்கிறது எனக்கு பலவீனமா இருக்கிறது. பாருங்க, முந்த நேரத்து 4 மணிக்கு நின்றுருக்கிறேன், நேற்று 5 மணிக்கு நின்றுருக்கிறேன், 6 மணிக்கு நின்றுருக்கிறேன், நேற்று 5 மணிக்கு நின்றுருக்கிறேன். அவன் அதுக்குரிய விளையாடத்தில் எடுத்து கொடுத்து முடிக்கும் போது தள்ளாடி விடுகிறது. அதை நான் அறிகிறதுனால அவனோட வரியை கெஞ்சி பல தடவை கேட்டேன், முடியாது அப்படின்ட்டான். நான் ஊழியம் செய்ய மாட்டேன், ஊழியத்தில் எங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னெல்லாம் சொல்லி சொல்லிட்டான். ஒரு மோசமான ஒரு அவன் ஆள்கிட்ட போய் ஒரு கள்ளை அப்படி 100 அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற கள்ளை அவன்கிட்ட போய் அவன்கிட்ட சபையில் ஊழியம் செய்கிறேன் அப்படி சொல்லும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அங்கே இருக்கிறானே ஒருத்தன், அவன் நிமிர்ந்து நிற்பான்னா நான் ஏன் இவனை தேட போனேன்? இல்லையிலோயா. அவன் அதுக்குள்ள ஒரு பொறுப்பாக கத்தர் காட்டின ஒரு ஆள் இருக்குவதா, காட்ட மாட்டாரா, இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக்க மாட்டாரான்னு காத்திருக்கிறேன். இல்லையிலோயா. அன்பான தெய்வ பிள்ளையே, அறிவு இருக்குது, தெய்வீகம் இருக்குது, உண்மை இருக்குது, இப்படி போய் அதில் விழுந்தா அப்போ அந்த அறிவு தெய்வீகம் எல்லாம் பச்சை பொய் ஏமாற்று அவ்வளவு உலகத்தின் ஆவி. பிள்ளைகளை பெரிய லெவலில் படிக்க வைக்கணும், பெரிய சாதத்தை கொண்டு வரணும். அதுக்கு தாய் தகப்பனுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது.
ஒரு ஊமை தம்பி இருக்கிறான், ஒரு பைசா பிரோஜனம் இல்லாமல், ஒரு விதவை தங்கச்சி இருக்கிறான், 2 பிள்ளைகள் இருக்கு, ஒரு பேர் உணவுற்ற தாய் இருக்கிறார், வயசான தகப்பன் இருக்கிறான், சம்பாதிக்கிற வழி ஒருத்தன் தான். எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? ஏன்னா கர்த்தர் உங்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறார், திருப்தியா நடத்துகிறார். ஆனால் உன்னுடைய பேர்டன் என்ன? உன்னுடைய வருத்தம், உன்னுடைய அக்கறை என்ன? அது இல்லாம நீ ஊழியம் செய்தேன்னு சொன்னா எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொள்வதா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எது இருக்கட்டும். நிறைய பேருக்கு அதில் கோபத்துக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அவன் இவர்கள் பேசாமல் இருந்தா என்னன்னு தான் சொல்லுவீங்க. என் மனைவியும் சேர்ந்து பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்பப்படுகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றலாம் வரும்போது எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? சாட்சி கொடுப்பார். அவன் ரோம இது ஒண்ணே படிச்சு முடிச்சிருவோம். நான் டைம் எடுக்க மாட்டேன். படிங்க. 1 Corinthians 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை படிச்ச பிள்ளையும் படிங்க. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற பேசுகிற எவனும் தேவனுடைய ஆவி பரிசுத்தாவியில் இருக்கிறார், கிறிஸ்துவின் ஆவி பரிசுத்தாவியில் இருக்கிறார். நான் 2 டியூட்டி சொன்னேன். கிறிஸ்துவின் ஆவி மாமிசத்தின் கிரிகளை அழிக்கிறவர். தேவனுடைய ஆவி தேவனுக்கு அடுத்த ஓய்வு நாள் ஊழியர்கள் எல்லாத்தையும் செய்கிறதற்குரிய பலத்த ஞானத்தை வழிகளை திறக்கிறவர். டைட்டஸ் மனசிலாகுதா? அப்ப 2 ஆவிகள் இருக்கிறாங்க. எங்க படிக்கிறோம்? தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்லாதிருப்பானாக. இயேசுவுக்கும் தேவ காரியங்களுக்கும் மனுஷிகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல, இயேசுவை அப்படி சொல்லும் போது சபிக்கப்பட்டவர் இயேசுவில் தான் எல்லாமே நடந்தது. நம்ம தேவனை அறிகிறதுக்கும் தேவனை சேர்வதற்கும் இந்த இயேசு தான் பயன்படுத்தப்பட்டார். இயேசுக்குள்ள அனுப்பி இயேசுவை அழித்துதான் அவர் தகுதிப்பட்டு நமக்குள்ள அறிவதைப்பட்டு நமக்குள்ள வந்து இறங்குகிறார் என்று எதை சொல்லுகிறார்? அல்லேலூயா, ஆமென். என்று தேவனுடைய ஆவியினால பேசுகிறவன் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினால் என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. அவன் பரிசுத்த ஆவியினால அல்லாம இயேசுவை கர்த்தர் என்று பரிசுத்த ஆவி உள்ள வந்தாதான் இயேசு எப்படி கர்த்தர் ஆனார் என்று கண்டுபிடிக்க முடியும். மற்றும் எந்த வசனத்துக்காக இந்த சைடு வசனமாக படித்தோம்? யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்காக என்பதை அது புரிந்திருந்தால் தான் பிரயோஜனம், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. வழங்கால் போடுங்க. அந்த இடத்துல நிறுத்தி கொள்ளுவோம். இன்னும் இதுல சில வசனங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனால பரிசுத்த ஆவிக்குள்ளால ஆமென் 2 ஆவிகளுடைய சம பிரிவு இருக்கிறது. ஒன்று மாமிசத்தில் வந்த இயேசுவை ஆமென் கர்த்தராக்கின கிறிஸ்து, மாமிசத்தில் வந்த இயேசுவை கர்த்தராக்கின கிறிஸ்து. ஒன்று தேவனுடைய பிரமாணங்களை நாம் அறியவும் தேவ சித்தத்தை அறியவும் நமக்குள்ள வருகிற தேவ ஆவியானவர். இந்த 2 ஆவியும் சேர்ந்தாதான் பரிசுத்த ஆவி. ஆமென். நான் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்ளுவேன், என்றைக்கு உங்களோடு இருக்கும்படியாக தேற்றவாளராகிய சத்திய ஆவியானவரை உங்களுக்குள்ளே அனுப்புவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.